ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரியாக்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து ரீல்ஸ் பாவங்கள் அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். எப்பேற்பட்ட சீனு அதை எப்ப பார்த்தாலும் என்ன தொட்டுட்டல்ல என்ன 7 நாளுக்குள்ள ஒண்ணு பண்ணி காட்டடா. வேற லெவல் பாலாத்துறதுலயுமா கெட்ட வார்த்தை போல எவனையோ திட்டி நம்ம ஊர் மாதிரி பண்ணிருக்காங்க. அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. எத்தனை கோக்கோ காதுல கேட்டுக்கிட்டே இருக்கா. பழைய டீசல் மோட்டருங்க. இத போட்டுதான் அப்பெல்லாம் இந்த கிணத்துக்கு நம்ம நீர் பாய்ச்சறது. இப்பெல்லாம் ஃபுல்லா எலக்ட்ரிக் மோட்டர் ஆயிப்போச்சு. எங்கிட்டு போனாலுமா எப்ப இருக்கு, நல்லா இருக்கியா? ஏன் உனக்கு கோபின்னு ஒரே இதா கூப்பிட்டா ஆகாதா? எரிச்சலா இருக்கா? போன்லயே அதையே பண்றாங்க. நீ பண்ணாதடா. சரி வா போமா. எங்க கோகார்டு காசு அதிகமாகும். நான் வரல. சுதந்திரம் வாங்கி 1947க்கு அப்புறம் எங்கேயாவது யங்ஸ்டர்ஸ் நம்ம வயசுல கோகோ விளையாடி பாத்திருக்கா? அத ஸ்போர்ட்ஸா விளையாடுறவங்க வேணா விளையாடுவாங்க. அந்த ரீல்ஸ பூரா பாத்துட்டு தானே வந்து நீ வெறுப்பேத்துற. இல்ல பண்ணுவியா? கோகோன்னு சொல்லுவியா? வரக்கூடாது. கொக்கோ மிட்டாய் கூட திங்க கூடாது. இன்ஜுரி செருப்பு. எங்க போனாலும் இதே என்னடா பாட்டு ஒண்ணு பாட்டு போறாங்க. என்ன பாட்டு? கூலி பைய வை. அது குக்கு கூலி பவர் ஹவுஸ். என்னடா போட்டுறாங்க? அப்படியே அவன் கூலி பை வை பாட்டை மாத்தி ரீல்ஸ் பாவங்க. கேக்குறீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. நானே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. எனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லங்க, வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க. ஓ, வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. எனக்கு தெரியலங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கேக்குறீங்க? நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டு போன போறேன். சாந்தி தேட்டர் இல்ல. இப்ப மாதிரி மல்டிப்ளெக்ஸ்ல கிடையாதுங்க. அப்ப தேட்டர் தானே போட்டு இப்பதாங்க 200 ரூபாய் பாப்கார்ன் வச்சுக்கிறேன். படம் சூப்பரா இருந்துச்சு. எங்க அப்பா பின்னாடி சிகரெட் அடிச்சு உட்கார்ந்து பார்த்தா தேட்டர்ல. அப்ப என்ன கேக்குறாங்க? பண்ணலாம் அருமையா இருக்கு. இல்ல அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்ல. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்லன்னா வேற தெலுங்குல எடுத்து கேக்குறீங்க. டெல்லியில பாக்கலீங்க. அது இல்லங்க, வேற வேறனா நேருக்கு நேரா அஜித் சார் நடிக்க வந்து ஏதோ சூர்யா சார் நடிச்சா சொல்றாங்க. அது இல்லங்க, வேற இப்ப அந்த இன்டர்வியூல பார்த்தேன். வேற கோயம்புத்தூர் மாணவி மாணவன் கேக்குறீங்க. இப்படி பைக் ஓட்டிட்டு போவாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில என்னங்க புது வசந்தம் ஒரு படம் வந்துச்சுங்க. அப்புறம் புகையோட கேக்குறீங்களா? ஆனந்தம் படம்னு வருங்க. நாகர்கோயில்ல ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அது இல்லங்க, அது இல்ல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும். அப்புறம் தெரியுமான்னு யாரா மண்டே விரிச்சு போட்டு மாஸ்டர் மாதிரி வந்து இந்த மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப நேரம் நிக்காத. லாரி விட்டு அடிச்சு போயிடுவாங்க. ஓடம் ஏத்திட்டு வருவாங்க. போயிருவாங்க. பாத்துட்டு கெட்ட வார்த்தை நான் கவுட்டிவாங்க. இந்த முடியோட போனாலும் அண்ணனுக்கு தெரியல. இதை அவுத்து போட்டு போயிருவான். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீங்க கோயம்புத்தூருங்களா? ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் உங்களுக்கு பிடிக்குங்களா? பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். என்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும்ல? நல்லா தெரியுங்க. ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றேன். சரி சரி, தேங்க்யூ. வேலை பக்கத்துல நான் வேலை பக்கமே ஏங்க ஆடியன்ஸ் வரியா? நீங்க வாங்கண்ணா. இந்த வரங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்க கோயம்புத்தூர் வாங்கண்ணா? கோயம்புத்தூர் தாங்கண்ணா. உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுங்களா? பிடிக்குங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது யார் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாங்க யாருக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியாதுங்களா? தெரியாதுங்க. யாருங்க? நான் தானுங்க. யாரு நீங்களா? ஆனா கேரங்க கொடுத்தாங்களா? ஒண்ணு நீயே கட்டிட்டு கேட்டு கொடுவீங்க. நானு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீ தானா? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்பான்ல. ஆமா கேட்பான். தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்லுவான். அவன்கிட்ட போய் தெரியுங்களா? தெரியுங்களா? நாய்க்குல போயிட்டு இருக்கீங்க. என்ன மெண்டல் நினைச்சீங்களா? பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? மெண்டல் நினைச்சீங்களா? வேற லெவல். கோபப்பட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒழுக்கமா பேசினா ஒழுக்கமா பேசுங்க. பேச முடியும். எப்படி பேச முடியும்? ரொம்ப அசிங்கப்படுறாங்க. கோயம்புத்தூர் தானுங்க. எந்த ஊருங்கண்ணா? கோயம்புத்தூர். எந்த ஊர் போல சொல்றான்? எந்த ஊர்? கோயம்புத்தூர் தானுங்க. ஆதார் கார்டு போல. ஆனா இல்லங்கண்ணா. அண்ணா வரணுங்க. வந்துருங்க. ஐயோ கோயம்புத்தூரே கிடையாதுங்கண்ணா. ஏடா கோயம்புத்தூரே இல்லைங்கண்ணா. பாப்போம். ஸோ வேற லெவல்ல வந்திருக்கு.
சுதாகரன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை வச்சு செம்மையாக வச்சு கலாச்சிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து இருக்கு. இன்ஸ்டா ரீலில் இப்படி தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணி நாய்கிட்ட கூட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அவரெல்லாம் என்ன பண்ணுறது? ஸோ செம காமெடியாக வந்து இருக்கு. அவரையே வந்து வீடியோவில் கலாய்ச்சி விட்டுட்டாங்க. ஸோ வேறு லெவல் காமெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்து உட்காந்தே வீடியோ பாக்குறவரா நீங்க போன்ல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உட்காந்தே ரொம்ப நேரம் நீங்க வீடியோ பாக்குறனால உட்கார்ற இடத்துல கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நேரம் உட்காந்தே பார்க்கக்கூடாது. அப்பப்ப எந்திரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி காமெடி உட்கார்ற இடம்னோட சேரை செக் பண்ணி இந்த காமெடி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்றவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மட்டமான காமெடியை ரசிக்கக்கூடிய அந்த அந்த மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அதனால சைக்காலஜி பிரச்சனை வந்து பைத்தியம் முடிச்சு ரோட்ல திடீர்க்கான வாய்ப்பு இருக்கு. கையை அடிக்கடி மாட்டிட்டு லெஃப்ட் சைடுல போன் நோன்றவரா நீங்க அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதை நான் சொன்ன உடனே ரைட் சைடு கைக்கு போனை மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய கிட்னி அடிபட நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வியாதி ரைட் கையில போன் நோன்றனால பண்றவங்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குன்னு தாடியை அடிக்கடி தொடர்றவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தினமும் வெயிட் பண்ணி என் வீடியோவை மட்டும் பாருங்க. பொலத்தளப்புக்கு போகாம உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்க டாக்டர் போட்டு காட்டுறேன் இன்ஃபர்மேஷன் காஃபி. டாக்டர் என்ன டாக்டர் எல்லாம் பேஷண்ட் பார்ப்பாங்க உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ப்ராப்ளம் எப்படி தான் ஓடிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டரா வந்து பேஷண்ட் யாரு பாக்குறது? தனியா பேசுறீங்களா? தனியா பேசுறீங்க. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்ப டைரக்டா நீங்க எங்க வரணும்? எங்க ஹாஸ்பிடலுக்கு வரணும். ஐயோ ஐயோ அப்படி கத்திட்டு ஓடுறவங்க நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஸோ இப்படி தான் வந்து டாக்டர்ஸ் பல தடவை வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில். ஸோ செம்ம காமெடி எல்லாரையுமே வச்சு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. சுதாகரன் ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருக்குது. சும்மா அவர் பயங்கரமாக பண்ணுறாரு. கோபி என்ன சூப்பராக வந்து அவர் டாக்டர் மாதிரி வீடியோவில் பேசுகிற மாதிரி அப்படி பேசி சூப்பராக வந்து பண்ணி விட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் எனக்கா ஒதுக்க மாட்டீங்களா? ரீல்ஸ் மட்டும் எடுக்கலாங்க. ரீல்ஸா? ஆமாங்க, ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க. இதுக்குமா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இப்படி ஏத்திட்டு நல்லா நல்லா இருக்கு. நீங்க போன் எடுங்க, நான் சொல்றேன். நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களா இல்லையா? பொங்கலை கேட்டப்பா சேர்ந்து வர எனக்கு இது பிடிக்குதுன்னு நாய்க்குட்டி நாய்ப்பட்டு பிடிச்சுவாங்களே பாத்தீங்களா? அது வேற இது வேற. சரி என்ன நாய் பாடுற பாட்டு வந்து அவ்வளவு தான் இருக்குமே. ஆமா ட்ரெண்ட் ஆகுதா? ட்ரெண்ட் ஆகுது. அந்த வருஷம் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த புருஷன் காசா பார்த்துட்டு போயிருப்போம். எனக்கு அதுவும் இருக்காது. இல்ல அந்த பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் வாங்க. நாய் ரீல்ஸா? அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். வீட்டுல நாய் இல்லையா அவரை கூப்பிடுறாங்க. சொல்றது கேளுங்க. போனை எடுங்க. போனை எடுத்து நல்லா இப்படி வாயில விட்டு கவுங்க. கவிட்டீங்களா? கேமரா ஆன் பண்ணிக்கங்க. நான் ஓடியாந்து உங்க மேல தவறேன். அப்படியே தூக்கி சுத்துங்க. ரெடியா? வரவா? ரெடி 1 2 3 பச்சை கிளிட்டாங்க. வாய் பச்சா. என்னாச்சு? இருக்கு நான் போய் காட்டுல எடுத்துறேன். காட்டுங்க காட்டுங்க. நல்லா இருந்த மாதிரி ரீல்ஸ் பண்றானே. லிப் சர்ஜரி பண்ண ஹீரோயின் மாதிரி வாய் பச்சா. வேற வேற ரீல்ஸ் பண்ணுவோமா? ரீல்ஸ் பண்ண மாட்டேன். போறேன். அத வெறி ஏத்திக்கிட்டு எவன்டா எல்லாம் ட்ரெண்ட் பண்றீங்க? எப்படிடா பண்றீங்க? கண்ட்ரோல் பிடிச்சாங்க. அண்ணாவோட பேரை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். அண்ணா உங்க நேம் சொல்லுங்க. ஆனா உங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம் நான் இப்ப சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட போறீங்களா? வேற சாப்பிடுவீங்களா? ஆமா, அது வந்து நான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். உங்க நேம் சொன்னீங்கன்னா அந்த நேம் நான் சாப்பிடுவேன். அது எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய நேம் சொல்லி அந்த நேம் சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ராஜாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜான்ற நேமை தான் நம்ம வந்து சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர். சோ ஆருக்கு வந்து நம்ம கிட்ட ரஸ்னா பாக்கெட் இருக்கு. ரஸ்னா பாக்கெட் முதல்ல சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுமே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஏக்கு வந்து ஆப்பிள் இல்ல, நம்மட்ட ஆல்பனேபிள் சாக்லேட் தான் இருக்கு. சோ அதை சாப்பிட்டுக்கலாம். சோ ஜே மறுபடியும் இப்ப ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்ல. இந்த ரஸ்னாவே ஜூஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த ஜூஸா குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அல்பனேபிள் சாக்லேட் ரெண்டாவது சாக்லேட் இருக்கு. சோ அதை பிரிச்சு ஏக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம RAJவை சாப்பிட்டாச்சு. சூப்பர் அண்ணா, உங்க நேம் சாப்பிட்டுட்டோம். நல்லா இருக்கு. இது ஒரு காமெடி. நல்லா இருக்கு உங்களுக்கு. இது ஒரு வேலைன்னு சிம்பிளா பாத்துக்கிருக்கு. இதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி வேற. போடு அப்படி. ஆமா, என்னன்னா உனக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? ஒரு வேலை உட்கார்ந்து பாத்துக்கிறிங்க இன்ஸ்டாகிராம்ல. இல்ல
அதுல ஃபேமஸே நான். என்ன கிளாஸ் படிக்கிற? 12th படிக்கிறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாயில மறுபடியும். ஸ்கூலுக்கு போகாம என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? காஸ் தியரம் தெரியுமா? தெரியாது. கிர்ச்சாஃப் லா தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாம இங்க வேலை பார்த்துட்டு இருக்க? நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. என்ன 200 பேர் கீழ டைப் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல. அவங்க பேர்லாம் நான் படிக்க வேண்டிய நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல உனக்கு என்ன வேலை? உங்க பேர் சொன்னா நீ படிச்சிருக்கியா? நான் சொல்ற பேருக்கு நீ படிக்கிறியா? சாப்பிடுவேன். சாப்பிடுவ? ஆமா. இப்ப நான் சொல்ற பேரை பண்ணி தின்னு காட்டுறேன். ஐயம்பேட்டை அறிவுரை நம்பி கலிய பெருமாள். இவ்வளவு பெருசா இருக்கு. அவ்வளவுதான். சாப்பிடுமா? படிச்சு. சாப்பிடு சாப்பிடு. மண்டையில செம்பட்டு அடிக்க சேட்ட. ஏண்டா அதுதான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற வேற பிள்ளைங்க level ஏதோ கம்பி. பண்ணுதுன்னா கீழே வந்து குழந்தை மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறீங்களே எருவு மாடுங்களா? வேலை வெட்டி இல்லையா? ஏச்சு போகடா இல்ல. ஐயோ, வேற லெவலு, வேற லெவலு. செம காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, செம்ம காமெடியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் கோபி சுதாகர் அண்ணன் 2 பேருமே வேறு லெவலில் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ரீலை எப்படி இப்படி பண்ணி அதை எப்படி இப்படி ட்ரோல் பண்ண முடியுமோ வேறு லெவலில் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சரியாக தாக்கப்பட்டார். ஸோ அவர் சும்மா ஏதாச்சும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு விலாக் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ரீலையுமே வேறு லெவலில் வந்து கலாய்ச்சி விட்டாங்க. அந்த ஃபோனை வாயில் கப்ப கொடுத்து ஒரு ரீலு, அதுக்கெல்லாம் வாய் அடிபட்ட மாதிரி. ஸோ வேறு லெவலில் ஃபன்னியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து இருக்குது. பயங்கரமாக வந்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சிரிச்சு சப்பா வேறு லெவல். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்தால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.